ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது வழக்கத்தை விட வானத்தில் நிலவு பிரகாசமாகவும் மிகப்பெரிய அளவுலையும் தென்படும். அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடனுக்குடன் பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுவதுண்டு. அதனாலே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதும் ரொம்பவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுதுங்க. அதிலும் பார்த்திங்க அப்படின்னா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி விரதத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வருகின்ற மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்து காணப்படுகிறதோ அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுதும் ரொம்பவும் மகத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அப்படி இல்லைன்னா வேறு ஏதேனும் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விஷயங்களில் உருவாகலாம். சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டமாகவும், சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு அது கலவையான நிலைகளையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய கடின முயற்சியின் காரணமாக அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் இந்த நேரம் அப்படிங்கிறது மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலதாமதம், இடையூறு இது எதுவுமே இல்லாமல் உடனடி வெற்றி வாய்ப்புகள் குவியும். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிறு சிக்கல்கள் உருவாகினாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நற்பெயர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சலுகைகள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய பணியிடத்துலையோ இல்லை உத்தியோகம் ரீதியாகவோ இல்லை அலுவலகத்திலையோ கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலக்காலும் வைக்க வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு அவமானங்களை தேடி தரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே மாதிரி சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க. பெற்றோரினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க. நிலம், வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும். பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம். புதிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க. சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க. தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிடுங்க. அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க. எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்ட்டு கலந்தவாறே பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புதியதாக நீங்கள் ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க, இல்லை புதிய சிந்தனைகளை வந்து உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்துலேயோ வந்து ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத வந்து நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான செலவினங்கள் வந்து மற்றொரு வந்து கொடைச்சலையும் உங்களுக்கு உண்டு பண்ணலாம். அதே போல் குடும்பத்தில் உறவினர்களுடன் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும், இல்லை பிரச்சனைகள் எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் வார்த்தைகளில் உபயோகிக்கும் போதும் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வீட்டில் இருக்க பொருட்களை வந்து கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சொத்து விவகாரங்கள் கவனமாக இருக்க பாருங்க. அதே போல் வந்து நண்பர்கள் உறவினர்கள் இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்து இந்த நேரத்தில் உருவாக செய்யும். அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பல நஷ்டங்கள் இல்லை அவமானங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளணும். பாதகமான விளைவுகளில் எவ்வாறாக நழுவி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஒரு பிரச்சனை தலை தூக்குறது அப்படின்னும் போது உங்களுடைய கோபத்தை நீங்கள் முதல்ல கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்களில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கவனமாகிருங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு ஓரளவுக்கு இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக தான் நடக்கும். உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படதாங்க செய்யும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். அதே மாதிரி சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது. உத்தியோகத்தில்
வேலைச்சுமை அதிகரித்தும் காணப்படலாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க. பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும்.